திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய செயல் வீரர்கள் ஆற்றுகிற அந்த பணிகள் எல்லாம் பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 200 தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று. நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று. ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. முதலமைச்சர் அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை பார்த்து மிகவும் பயப்படுகிறார், அரண்டு போய் விடுகிறார். அமித்ஷா அவர்கள் வந்த உடனே பிரச்சனை ஒன்றும் தீர்ந்துடாதுன்னு, வெற்றிகள் கிடைத்து விடாது என்றும். வெற்றிகள் கிடைக்கத்தான் போகிறது. அமித்ஷா வந்தாலே வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். காங்கிரஸ் பேரியக்கம் தம்பி பிரபாகரன் பேசியது கடலூரில். காங்கிரஸ் பேரியக்கம் எப்பொழுதும் கொல்லைப்புற அரசியல் செய்யாது, நேர்மையாக அரசியல் செய்யும், நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்தும். எங்களை பொறுத்தவரை அப்படி கொல்லைப்புற அரசியல் செய்வதோ தரகர வேலை செய்வதோ காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேலை இல்லை. அது எந்த காலத்திலும் இல்லை, இனி வரும் காலங்களிலும் இருக்காது. அதை புரிபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரட்டை எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்வார். 11 இருக்கு, 20 இருக்கு, 20 இருக்கு, 30 இருக்கு. கம்மியா கேட்கறதுக்கு நான் சொல்லல, நீங்க கேட்கறதுக்கான நான் பதில் சொல்றேன். சென்சார் போர்டு எப்படி வேலை செய்யறதுன்னு அவருக்கு தெரியும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஜனநாயகன் வர்றதுக்கு சென்சார் போர்டு காரணம்னா, பராசக்தி வர்றதுக்கு எந்த போர்டு காரணம்? இதுல என்ன காரணம் நான் கேட்கிறேன். அப்போ ஒரு திரைப்படத்திற்கு இதற்கான சட்ட விதிகள் இருக்கிறது. அந்த சட்ட விதிகளை முறையாக கடைபிடித்தால் அவர்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கும். நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க.